என் இருதயத்திலே கர்த்தர் விதைத்த ஒரு வசனம் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக நம் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய சபைக்கும் இந்த வார்த்தை வெளிப்படும் என்று நான் நம்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இந்த கர்த்தர் சபை கொடுக்கிற வார்த்தை, அதிசயமான காரியங்களை நீ காண்பாய். கர்த்தர் நம்முடைய சபைக்கு, தேவன் நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களுக்கு, ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை காண தேவன் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவாராக. மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்முடைய தேவன் அதிசயங்களை காண பண்ணுவா. எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வர பண்ணின அனுபவம் என்ன அனுபவம்? எகிப்து என்பது வேதத்தில் அடிமைத்தனத்தின் வீடு. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்திற்குள் அடிமையாக இருந்த வாழ்க்கையை குறிப்பதுதான் எகிப்து. அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார் என்றால், தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக 10 அதிசயங்களை தேவன் செய்து அவர்களை கொண்டு வந்தார். இப்பொழுது கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், அன்றைக்கு எகிப்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படி நான் என்ன அதிசயங்களை செய்தேனோ அதே அதிசயங்களை உன் கண்கள் நான் காணும்படி செய்வேன். ஒருவேளை இங்க இருக்கிற சிலர், பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல தேவன் எனக்கு அநேக அதிசயங்களை செய்தார், அந்த அற்புதங்களை கண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த அற்புதங்களால் நான் விடுதலையான, என் வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை நான் உணர்ந்தேன். அப்படிப்பட்ட அதிசயங்களை நீங்க முந்தின காலங்களில் கண்டவர்களாக இருக்கலாம். பூர்வ காலத்தில் நீங்கள் கண்ட அதிசயங்கள் முடிந்து போகவில்லை. இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவர். இன்றைக்கும் அதிசயங்களை செய்ய வல்லவர். நிச்சயமாகவே இன்றைக்கு நீங்க ஆராதனை முடிக்கும் போது நீங்க சொல்லுவீங்க, அதிசயமான காரியங்களை இன்றைக்கு நாங்கள் கண்டோம். கர்த்தர் எனக்காக அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஏன் அதிசயம் செய்கிறார் என்றால், நீங்கள் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தின் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு உடனே கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். அப்ப கர்த்தருடைய பெயர் என்னது? அவருடைய பெயரே அதிசயம்தான். அதனாலதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயம். 72ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் மிக அருமையாக நமக்கு சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். இங்கிலீஷ்ல who only does wondrous things போட்டிருக்கு. அப்படின்னா அவர் மட்டுமே அதிசயங்களை செய்கிறவர். அவரை போல அதிசயங்களை செய்கிறவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இன்றைய காலையில் நீங்க எந்த நிலையில் இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கலாம், ஐயா என்னுடைய எல்லா முயற்சியும் என்னை விட்டு போயிடுச்சு, எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இந்த காரியத்தில் ஒரு விடுதலை, ஒரு மாற்றம், ஒரு திருப்பம் இல்லை, எல்லாம் அப்படியே முடங்கி போய் நிற்கிறதுன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு அதிசயங்களால் உங்களை பிரமிக்க பண்ணுகிற ஒரு தேவன் இங்கே பிரசன்னமாய் இருக்கிறார். தம்முடைய மகிமை இங்கே விளங்க பண்ணவர் வல்லவராய் இருக்கிறார். அதிசயமான காரியங்களை நான் கண்டேன் என்று நீங்க சாட்சி சொல்லத்தக்கதாக பிரமிக்கத்தக்க அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்காய் செய்வார். உங்கள் சரீரத்திலே, உங்கள் ஆத்துமாவிலே, ஆவியிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவர். நம்முடைய ஊழியத்திலே அதிசயங்களை செய்ய தேவன் வல்லவர். இதுவரைக்கும் செய்தவர் இன்றைக்கு மகிமையாக தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்வதற்கு
4 முக்கியமான அஸ்திபாரங்கள் இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் கர்த்தர் அதிசயம் செய்கிறார். இதை நீங்கள் 4 வார்த்தையும் எழுதணும்னு நான் விரும்புகிறேன். உங்கள் புஸ்தகத்தில் எழுதுங்க, இருதயத்திலையும் எழுதுங்க. என் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவதற்கு அல்லது அதிசயங்களை செய்வதற்கு 4 முக்கியமான வேத அடிப்படைகள் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். 4 காரியங்கள். முதலாவது எழுதுங்க, யாருடைய துணை இல்லாமல் கர்த்தர் அதிசயம் செய்கிறார். God does wonders without assistance. யாருடைய துணை இல்லாமல் அவர் அதிசயம் செய்கிறார். 136 சங்கீதம் 4 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. ஒருவராய் பெரிய அதிசயங்களை அவர் செய்கிறார். அவருக்கு யாருடைய துணையும் தேவையில்லை, யாருடைய உதவி அவருக்கு தேவையில்லை. தனியா நின்று நமக்காய் அதிசயங்களை செய்யவர் இல்லாமல் என் தேவன் அதிசயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. 2வது, மனிதனுடைய எல்லா எல்லைகளையும் தாண்டி தேவன் அதிசயம் செய்வார். God does wonders beyond human boundaries. இப்படி கூட சொல்லலாம், என்னுடைய எல்லைகளை எல்லாம் தாண்டி கர்த்தர் அதிசயம் செய்வார். கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னுடைய எல்லைகளை எல்லாம் தாண்டி. நீங்க உங்க வரம்பை வச்சு அதிசயங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய புத்தி, உங்களுடைய ஞானம், உங்களுடைய பலன், நம்முடைய சத்துவம், நம்முடைய அனுபவம், இந்த எல்லைக்குள்ளதான் கர்த்தர் அற்புதம் செய்வார் நினைக்கிறோம். பட் God has no boundaries. எல்லா ஹியூமன் பவுண்டரிஸை தாண்டி கர்த்தர் அதிசயம் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் எரேமியா 32:17 சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதே 32:27 எரேமியா வாசிக்கும் பொழுது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். ஆம், இது மனுஷனாலே கூடாததுதான், தேவனாலே இது கூடும். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதனுடைய எல்லா செயல்களுக்கும் அவனுடைய அதிசயமான கிரியைகளுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டிட்டு அவன் கை விரிச்சிருவான். ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சில வேளையில் அவர் மருத்துவம் செய்வார், ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே கையை வச்சிருவார். எப்பா, இதுக்கு மேலே என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது, இதுக்கு மேலே வேறு மருந்தே இல்லைப்பா, இதுக்கு மேலே வேறு ட்ரீட்மெண்ட்டே இல்லை, இவ்வளோதான் அப்படின்னு அவர் ஒரு நாள் கை விரிப்பார். ஆனால் நம்முடைய தேவனுக்கோ எல்லையே கிடையாது. நோ பவுண்டரிஸ், நோ பவுண்டரிஸ். மரித்தவனையும் உயிரோடு எழுப்ப தேவன் வல்லவர். அதை தான் ஆபிரகாம் விசுவாசித்தான். தானும் தன்னுடைய மனைவியும் சரீரம் செத்து போன நிலையில பிள்ளை பெறுவதற்கு ஏதுவே கிடையாது, வாக்குத்தத்தம் நிறைவேற வழியே கிடையாது, ஏதுவில்லாத போது கர்த்தரை நம்பினாங்க, அவரை விசுவாசித்தாங்க. என் தேவன் என் சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவர், அந்த வார்த்தை நிறைவேற்ற வல்லவர். வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய எல்லைகளை தாண்டி தேவன் இருவருக்கும் பிள்ளை பெறுகிற பலனை கர்த்தர் கொடுத்தார். எல்லைகளை தாண்டி கிரியை செய்து அதிசயம் உண்டாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த ஆபிரகாம் திரும்பவும் விசுவாசித்தான். ஒரு நாள் ஆண்டவர் ஈசாக்கை பலியிடு என்று சொன்ன பொழுது அவன் எந்த தைரியத்தில் பலியிட போனான் என்று சொன்னால், என்னுடைய மரித்த சரீரத்திலிருந்து அந்த ஈசாக்கை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக கர்த்தர் பிறக்கிறதுக்கு பலன் கொடுத்தார். இப்போ நான் இந்த பிள்ளையை நான் கொன்று போட்டா கூட செத்து போன பிள்ளையை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப தேவன் வல்லவர் என்று விசுவாசித்தான். அவர் அவ்வளவு பெரியவர் என்று விசுவாசித்தான். தேவனுடைய மகிமை என்றே கண்டான். இன்றைக்கு விசுவாசிங்க, என் தேவன் அதிசயம் செய்வார் என்று சொல்லும் போது என் எல்லைகள் எல்லாம் தாண்டி கர்த்தர் அதிசயம் செய்ய வல்லவர். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க பார்த்த எல்லைகளை தாண்டி கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். நீங்க ஒருவேளை ஒரு எல்லைக்கு வந்து நின்றுட்டு
ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு வழி தெரியல, இதுக்கு மேல நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேல தப்பித்து செல்ல வழி இல்லை, இதுக்கு மேல போகிறதுக்கு இடம் இல்லை, இதுக்கு மேல ஒளிந்து கொள்ள இடம் இல்லை, இதுக்கு மேல நம்புறதுக்கு ஏதுமில்லைன்னு ஒரு எல்லைக்கு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் அந்த எல்லையிலே நின்று சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இனிமேல் உன்னை நான் நடத்துவேன். உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே இந்த எல்லைகளை நீ தாண்டி போவாய். இந்த எல்லைகளை நீ தாண்டி போவாய். எல்லைகளை கடந்து உனக்கு அதிசயம் செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவராலே செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை. மனுஷன் கைவிரிக்கிற நேரத்தில் கர்த்தர் கரத்தை நீட்டுகிறவர் எனக்கு தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி அற்புதம் செய்வார். பேங்க் கை விரித்திருக்கலாம், இதுக்கு மேல என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு டீச்சர் வந்து கை விரித்திருக்கலாம், இதுக்கு மேல எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுப்பா, இதுக்கு மேல எனக்கு புரிய வைக்க முடியாது. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், மனுஷன் கை விரிச்சாலும் கரத்தை நீட்டி அதிசயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அற்புதங்களால் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாராவது மனிதன் உங்களுக்கு வரைந்த எல்லையை பார்த்து பயந்து போயிருக்கிறீங்களா? உங்களுடைய மனது காட்டுற எல்லையை பார்த்து பயந்து போயிருக்கிறீங்களா? உங்கள் கண்கள் காண்கிற எல்லைகளை பார்த்து பயந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எல்லை உன்னுடைய எல்லை அல்ல, அந்த எல்லையும் தாண்டி கிரியை செய்கிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லை கடங்காத வல்லமையும் அதிசயத்தை நிறைந்த ஒரு ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த கால விசுவாசிங்க, நான் காண்கிற அதிசயங்கள் என் எல்லைகளெல்லாம் மீறி, என் சக்தியை மீறி, என் ஞானத்தை மீறி, என்னுடைய பலத்தை மீறி, என்னுடைய எல்லா விதமான கட்டுப்பாடுகளை மீறி இன்னும் அதிகமாய் விஸ்தாரமாய் எனக்காக அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதி. அவருடைய கரம் வல்லமை உள்ளது, அவருடைய கரம் பலத்த கரம். அந்த ஒருவராக நின்று உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் அவர் அதிசயங்களை செய்கிறார். ஆனால் கர்த்தர் அதிசயம் செய்யும் போது வேற யாருக்கும் மகிமையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் ஒருவராக நின்று எல்லாவற்றையும் முடித்து ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. வேற யாருமே அதுல வந்து நான் செய்தேன் நீ செய்தேன்னு சொல்லாதபடி அவரே எல்லா மகிமை எடுத்துக்கொள்ளுவார், எல்லா துதியும் அவரே எடுத்துக்கொள்ளுவார், எல்லா பேரும் எல்லா பிரஸ்தாவும் அவர் ஒருவருக்கே உரித்தாகும். கர்த்தர் ஒருவரே நின்று உனக்காய் செய்வார். உனக்காய் எழுந்திருந்து காரியங்களை செய்ய தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. வேறு சிலர் ரதங்களை நம்பலாம், சிலர் குதிரைகளை நம்பலாம். நானும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் நம்புகிறேன். அந்த அதிசயமான ஒரே ஒருவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 3, write it down. God does wonders beyond comparison. எந்த காரியத்தோடும் ஒப்பிட முடியாத அதிசயங்களை தேவன் செய்வார். உபாகமம் 3:24 கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? கடைசி பகுதியை திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஒப்பிட முடியாத அதிசயங்கள். God does wonders beyond comparison. கர்த்தர் செய்யக்கூடிய அதிசயங்களை இன்னும் ஒருவரோடு நீங்கள் ஒப்பிடவே முடியாது. யாரோ நம்மளை பார்த்து சொல்ல முடியாது இதே போல அங்கேயும் செய்கிறாங்க, கிடையாது. தேவனுக்கு இணையாக செய்யக்கூடிய வல்லமை ஒருவனிடத்திலேயும் இல்லை. மற்றவங்கிட்ட ஈட்டி இருக்கலாம், பட்டயம் இருக்கலாம், அவங்க எவ்வளவோ காரியங்களை கொண்டு வரலாம். ஒன்றுமில்லாத வெறுங்கையாக நின்று அதிசயங்களை காண பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். ஒப்பிட முடியாத அதிசயங்களை நமக்காக விவரிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. மோசேயும் கர்த்தருடைய கரத்தின் வல்லமையினால எகிப்துல பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தான். ஒரு முறை அவனுடைய கோலை அவன் பார்வோனுடைய அரண்மனையில தூக்கி வீசின பொழுது அந்த கோல் சர்ப்பமாக எழும்பினது. இதை பார்த்தவுடனே பார்வோன் தன்னுடைய மந்திரவாதிகளை கொண்டு வந்து அவர்களும் கோல்களை கீழே போட்டாங்க. அது என்ன மாறுச்சு? சர்ப்பங்களா மாறுச்சு. வேதம் சொல்லுகிறது கதை எப்படி முடிந்தது என்றால்,
மோசேயினுடைய கோலிலிருந்து எழும்பின சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. இன்னொரு விதமாய் சொன்னால், இந்த அதிசயத்தோடு ஒப்பிடத்தக்கவர்கள் யாருமே கிடையாது. எல்லாரையும் மேற்கொண்டு மேலோங்கி நிற்கிறவர் நம்முடைய தேவன். அவருடைய அதிசயங்கள் ஒப்பிடப்பட முடியாதவை. He does wonders without comparison. நான்காவது, அவர் செய்கிற அதிசயங்களுக்கான அவருடைய அடிப்படை அல்லது அவருடைய ஃபவுண்டேஷன் என்னன்னு கேட்டா, our God does wonders beyond description. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, டிஸ்கிரிப்ஷன்ல அடங்காத அதிசயங்களை அவர் செய்வார். யோபு 5:9 சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். இதில் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் அதிசயம் செய்வாரானால் மனிதனுடைய வார்த்தைகளாலோ மனிதனுடைய நாவினாலோ அதை வர்ணிக்க வார்த்தைகள் இருக்காது. அவனுடைய வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, எழுத்துக்களால் விவரித்து எழுத முடியாது. தேவன் அப்படி பிரமிக்கத்தக்க பெரிய அதிசயங்களை செய்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட வர்ணனை இல்லாத அதிசயங்களை செய்து நம்மை பிரமிப்புக்குள் ஆழ்த்துகிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு அதிசயமானவைகளை எங்கள் கண்கள் கண்டதுன்னு சொல்ற அதே வேளையிலேயே கூட சேர்ந்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டது, இதை கண்டவர்கள் பயந்தார்கள். They were so afraid. அவங்களுக்கே பயம் பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்களால் அதை கிரகிக்கவே முடியல. அவ்வளோ பெரிய அதிசயங்களை தேவன் செய்து தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார். அவருடைய அதிசயங்களை நம்ம கண்டு பிரமிக்க தான் முடியுமே தவிர அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரே, இதை எப்படி செய்தீர்? இது எந்த வழியில வந்தது? இது எப்படி நடந்தது? எப்படி நிறைவேறினது? இது எப்படி முடிந்தது? எனக்கு தெரியலப்பா. அப்படிப்பட்ட அதிசயங்களை நீர் செய்ய வல்லவர். இன்றைய காலையில எந்த நிலையில நீங்க வந்திருக்கலாம், உன்னுடைய கண்கள் அதிசயங்களை காணும். நான் அதிசயமான தேவன். விவரிக்க முடியாத அதிசயங்கள், ஒப்பிட முடியாத அதிசயங்கள் கர்த்தர் செய்ய வல்லவர். எல்லைகளை எல்லாம் தகர்த்து அதிசயங்களை செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஒருவருடைய துணை ஒத்தாசை இல்லாமல் நமக்காக ஒருவராய் நின்று பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு எனக்காக பெரிய காரியங்களை செய்வீர், எனக்காக பெரிய காரியங்களை செய்வீர். உங்களுடைய அதிசயங்களை என் கண்கள் காணும்படி செய்வீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா! நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவன் அதிசயங்களை செய்கிறதுல தேவன் என்னை காண்பித்த ஒரு முக்கியமான வார்த்தை எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தம்முடைய அதிசயத்தை எப்படி நம்மை காண வைக்கிறார் என்றால், அதிசயமானவைகளை தேவன் உண்டாக்குகிறார். சொல்லுங்க வாயை திறந்து, அதிசயமானவைகளை உண்டாக்குகிறார், உண்டாக்குகிறார், உண்டாக்குகிறார். எங்கே உண்டாக்கினா? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மகாபலத்தினால, நீட்டப்பட்ட புயத்தினால வானத்தை பூமியை உண்டாக்கினீர். அப்ப வானத்தை பார்க்கும்போது, பூமியை பார்க்கும்போது அதுல ஒன்றை பார்க்கிறோம், தேவனுடைய அதிசயமான கிரியைகள். அவருடைய கிரியையில் அவர் அதிசயமானவர். அதிசயன்றது ஏதோ ஒரு வார்த்தை இல்லை, ஏதோ ஒரு அனுபவம் இல்லை, ஒரு உணர்ச்சி இல்லை, அது கிரியை. சொல்லுங்க, அதிசயமான கிரியை. வாயை திறந்து சொல்லுங்க, அதிசயமான கிரியை, அதிசயமான கிரியை. கிரியைகள்ல கர்த்தர் அதிசயங்களை காண்பிக்கிறார். கிரியைகள் அதிசயமானவர். இதை குறித்து கர்த்தர் தியானிக்க பண்ணின போது வேகமா 3 காரியங்களை சொல்லிட்டு அப்படியே நான் ஜெபத்தில் நடத்த போறேன். இந்த 3 வார்த்தைகளை நீங்க மனதில் பதிய வைக்க வேண்டும் என்று மனதில் கர்த்தர் கொடுத்தது. எழுதி கொள்ளுங்க. முதலாவது, இதுவரை கண்டிராத அதிசயங்களை தேவன் செய்வார். கண்டிராத அதிசயங்கள். ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்தில் வழி, அவாந்திர வழியில் ஆறுகள் என்பது எந்த மனுஷனும் கண்ணால பார்க்காதது. பொதுவாகவே வனாந்திரம் என்பது கடுமையான ஒரு இடம்.
அந்த இடத்துல ஒருவன் தொலைந்து போவானால் அவன் வழியை கண்டுபிடிக்கவே முடியாது. எங்கு திரும்பினாலும் மணல் மேடுகள், எங்க திரும்பினாலும் வழி தெரியாது. அதான் வனாந்தரம். வழி இருந்தாலும் அந்த வனாந்தரத்தினுடைய மணல் அந்த வழியெல்லாம் மூடி போடும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான இடம்தான் இந்த வனாந்தரம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீ வனாந்தரத்தில் வழி அமைத்தவங்களை பார்த்துருக்க மாட்ட, ஆனால் உன் கண் காணாத வழியை வனாந்தரத்திலே உண்டாக்குகிற ஒரு தேவன் நான். அவாந்திர வெளியில் ஆறு வராது, ஆனால் ஆறே இல்லாத இடத்துல ஆறுகளை உண்டாக்குகிற ஒரு தேவன். இந்த அதிசயம் என்பது ஏதோ மாய வித்தை கிடையாது. கர்த்தர் உனக்காக அதிசயங்களை உண்டாக்குவா. சொல்லுங்க, வாயை திறந்து, எனக்காக அதிசயங்களை கர்த்தர் உண்டாக்குவார், உண்டாக்குவார். அவர் செய்கிறவர். அதை உன் கண்கள் இதுவரைக்கும் காணல, ஆனால் இனிமேல் நீ காண்பாய், இனிமேல் நீ காண்பாய். கண்களிலே தென்படாத காரியங்களை அதிசயமாய் முடிய பண்ண தேவன் வல்லவர். வனாந்தரங்கள்ல வழி, அவாந்திர வழிகளிலே ஆறுகள். அதே 41ஆம் அதிகாரம் ஏசாயா 17-20 வாசிக்கும் போது கர்த்தருடைய அதிசயங்களை எப்படி நம்ம பார்ப்போம்னு சொல்றார். சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எப்படி அவர் அதிசயம் செய்வார்? 18ஆம் வசனம், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை, பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளை திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர் கேணிகளாகவும் கர்த்தர் மாற்றுவார். வனாந்திரத்தில் வழி, வனாந்திரத்தில் தண்ணீர் தடாகமாக கர்த்தர் மாற்றுவாராம். இன்னும் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்தில் கேதுரு மரங்கள், சித்தி மரங்கள், மிருது செடிகள், ஒலிவ மரங்களை நடுவாராம். இந்த வனாந்திரங்கள்ல, அவாந்திர வழிகளில் தேவதாரு விருட்சங்கள், பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்களை உண்டு பண்ணுவேன். இதுவரைக்கும் அது இங்க இல்லை, நான் உண்டு பண்ணுவேன். எந்த மனுஷனும் மரத்தை பார்க்கணும்னா வனாந்திரத்துக்கு போக மாட்டான். வனாந்திரம் எந்த மரத்தையும் வளர விடாது. எந்த மரமும் வளர்ந்தது கிடையாது. நீங்க நட்டினா கூட பட்டு போயிடும். ரொம்ப கொடுமையான ஒரு கால சூழ்நிலை இருக்கிறது வனாந்திரம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லும்போது, இதுவரைக்கும் உன் கண்ணில் நீ பார்க்காதவைகளை நீ பார்க்கும்படியான அதிசயங்களை நான் செய்வேன். வனாந்திரத்தில் வழியை பார்த்துருக்க மாட்டேன், வழியை நான் உண்டாக்குவேன். வனாந்திரத்தில் நீ என்றைக்கும் ஆறை பார்த்துருக்க மாட்டேன், உனக்காக நான் ஆறுகளை வரப்பண்ணி தண்ணீர் தடாகமாக மாற்றுவேன். வனாந்திரத்தில் மரக்கொடி செடிகளை நீ பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் உனக்காக நான் நட்டு அதை வளர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 20ஆம் வசனம், கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு, எல்லாரும் சொல்லுங்க, யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. இதுவரைக்கும் உன் கண்களால் நீ பார்த்திராதவைகளை கர்த்தர் பார்க்கும்படி செய்வா. இதுவரைக்கும் அதை நீ பார்க்கல, அந்த ரிப்போர்ட்ல அது வரல, அந்த காரியங்கள்ல மாற்றத்தை நீ பார்க்கல. இந்த இடத்தெல்லாம் நடக்கும்னு நீ நம்ப முடியாது. இதுவரைக்கும் ஒரு மனுஷன் அதை பார்த்தது கிடையாது. ஆனால் கர்த்தர் உன்னை காணும்படி அதிசயங்களை செய்வா. கண்களை திறந்து நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கண்ணார பார்க்க முடியாத காரியங்களை தேவன் காண செய்கிற, அதிசயம் செய்கிற ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். அதை விசுவாசிக்கின்றீங்க. தேவன் எனக்காக நன்மை ஆயத்தம் பண்ணிட்டார். இதுவரைக்கும் என் கண்ணு காணாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை காண செய்வார். என் கண்களை திறப்பார். இதுவரைக்கும் நான் தேடியும் காணாத காரியங்களை தேவனின் கண்கள் காணும்படி அதிசயம் செய்கிறவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அந்த வனாந்திரத்திலே ஆகார் தண்ணீர் கிடையாமல் அலைந்து திரிந்தாள். அந்த இடம் முழுவதும் தேடி பார்த்தா தண்ணியை காணும். ஆனால் வேதம் சொல்லி கர்த்தர் கண்களை திறந்தார். அப்பொழுது அங்கு ஒரு துறவை கண்டாள். தானும் தாம் பிள்ளையும் குடித்து வாழும்படி கர்த்தர் அந்த இடத்துல துறவை ஒரு நிமிடத்தில் அவள் எதிர்பார்த்த நேரத்திற்குள்ளாய் கண்கள் காணும்படி செய்தார். உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. கர்த்தர் உனக்காய் செய்ய போகும் அதிசயத்தை இதுவரைக்கும் நீ காணவில்லை, ஆனா இனிமேல் நீ காண்பாய். இதுவரைக்கும் கண்கள் கண்டிராத அதிசயத்தை தேவன் காணும்படி தேவன் செய்ய போகிற கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
ஒருவேளை இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு பாஸ்டர் இனிமேல் இதெல்லாம் என் கண்ணால் நான் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பாஸ்டர், இனிமேல் நம்ம கண்ணில் இது தென்படாது, இனிமேல் இந்த காட்சியை நம்ம பார்க்க மாட்டோம், இதோடு நம்ம அப்படியே முடிவுக்கு வர வேண்டியது தான், நம்ம முடிவு வரைக்கும் இந்த காட்சியை நம்ம பார்க்க போகிறதில்ல என்று நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இதுவரைக்கும் கண்டிராத காட்சிகளை அதிசயமாய் காண பண்ற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். உன் கண்களை தேவன் காண செய்வார். ஹல்லேலூயா. அவர்தான் அதிசயமானவர். கண்களால் காண முடியாத காரியங்களை காண செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் எப்படி அதிசயம் செய்கிறார்னா, கண்களால் கண்டிராத அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவார். நீங்க சொல்வீங்க, பாஸ்டர் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர், இதெல்லாம் இங்க நான் பார்க்கறதுக்கு எந்த ஒரு ஏதுவுமே இல்லை. நீ கண்ணால் காண மாட்டா என்று நினைத்த காரியங்களை காண செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் அதிசயமானவர். அதிசயமானவர். இரண்டாவது, தேவன் எப்படிப்பட்ட தேவன் செய்கிறவர். இதுவரைக்கும் கேட்டிராத அதிசயங்கள். God will do wonders you have never heard before. ஏசாயா 48 அதிகாரம் 5 முதல் 7. ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்று, நான் செய்த சொரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்று நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். இது யாரும் உனக்கு சொல்ல முடியாது, நான் தான் உனக்கு வெளிப்படுத்தினேன். 6ஆம் வசனம், அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளையெல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய காதுகள் கேட்கும்படி தெரிவிக்கிறார். He declares. 7ஆம் வசனம், அவைகள் ஆதி முதற்கொண்டு அங்கே இல்லை, இப்பொழுது உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகள் அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. இதுவரைக்கும் இப்படி ஒன்று நடந்தது என்று நீ கேள்விப்படவே இல்லை. நீ கேட்டிராத காரியங்களை அதிசயமாய் நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதான் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க, எப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தை என் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் கேட்டதில்லைப்பா. கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்யும்போது ஜனங்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு அற்புதம், இந்த மாதிரி ஒரு செய்கை, இந்த மாதிரி ஒரு விளைவு இது வரைக்கும் அனுபவத்தில் நான் கேட்டதே கிடையாது, நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது எந்த இடத்துலையும் ரெக்கார்ட்ஸே கிடையாது, எந்த இடத்துலையுமே இதற்கான டேட்டாவே கிடையாது, இதற்கான ஆதாரமே இல்லை, இப்படியெல்லாம் இதுவரைக்கும் செய்தியில் வந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட அதிசயங்கள், கேள்விப்படாதவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன். என்ன அதிசயம்? இதை போல ஒரு காரியம் ஒரு இடத்துல நடந்திருக்கிறது என்று நீ கேள்விப்படலை, ஆனால் உனக்காக நான் அதை செய்வேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லை. உலகம் உண்டானது முதல் யாருமே கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த பிறவி குருடனை கர்த்தர் சுகமாக்கினார், இனிமே கேள்விப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அது கர்த்தர் செய்த அதிசயம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின இந்த அதிசயத்தை இன்றைக்கு நிறைவேற்ற வல்லவர். பிறவி முதலாய் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள், உனக்கு இருக்கிற போராட்டங்கள், உனக்கு இருக்கிற தடைகளை விலக்கி, இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை என்று சொல்லத்தக்கதாக தம்முடைய வல்லமை விளங்க பண்ண தேவன் மகிமை உள்ளவராக இருக்கிறார். அதை நீங்கள் இன்றைக்கு இருதயத்தில் நல்ல ஆழமாக விசுவாசிங்க. God can do it for me. கேள்விப்படாத காரியம் பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுக்கப்பட்டதில்லை, இந்த மாதிரி ஒரு காரியம் எனக்காக திறக்கப்பட்டது கிடையாது, யாருமே இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் போனதில்லை. ஆனால் கர்த்தர் எனக்காக வென்று இந்த அதிசயத்தை தேவன் விளங்க பண்ணினார்.
நான் பல பேர்கிட்ட போய் விசாரித்தேன் பாஸ்டர், இந்த வழியாக நடக்குமான்னு கேட்டேன். எல்லாருமே முடியாதுன்னு சொன்னாங்க. இது நடக்காதுப்பா, இந்த வழியில் போகாத, இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் கேள்விப்படாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் எனக்காக செய்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லும்படி கர்த்தர் அதிசயங்களை விளங்க பண்ண உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 4:32, தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டும் எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டா? இப்படிப்பட்ட பெரிய காரியம் கேள்விப்பட்டதுண்டா? கேள்விப்பட்டிருக்கியா? அது வரைக்கும் கர்த்தர் சொல்றார், உனக்கா நான் அதை செய்வேன். உன் காதுகள் கேட்டிராத அதிசயத்தை நிகழ்த்தி அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக 3வது எழுதுங்க, இதுவரை அறிந்திராத அதிசயங்களை கர்த்தர் உனக்காய் செய்வார். God does wonders never known before. இதுவரைக்கும் அறிந்திராத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். எரேமியா 33:2-3, இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்ன காரியம் செய்வேன் உனக்காகன்னா, நீ அறியவே இல்லைப்பா, உன் அறிவுக்கே இது எட்டல்ல, நீ அறியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். நம்ம பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கணும்னா நம்முடைய அறிவுக்கு எட்டுற காரியங்களை தான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஞானத்துக்கு எது எட்டும், நம்முடைய அறிவில் எது நிற்கும், நம்ம யோசனைக்கு எது எட்டும், அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் அதிசயம் செய்யும்போது நீ அறியாத எட்டாத பெரிய காரியங்களை அறிவித்து நமக்காக காரியங்களை செய்து முடிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. இன்றைக்கு காலையில் ஹல்லேலூயா, நம்ம நிறைய வேளையில் ஜெபம் பண்ணும்போது கூட நம்முடைய அறிவு கெட்டினவைகளை வச்சு தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், அதை தாரு, இப்படி செய்யும், அப்படி செய்யும் என்று நம்ம சொல்கிறதெல்லாம் அநேக வேளை நம்முடைய அறிவு கெட்டினதை தான் நம்ம ஜெபத்தில் வைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்ம ரொம்ப கிருபை உள்ளவர், நம்முடைய பலவீனத்தை அவர் பார்க்குறார். அவர் நம்ம ஜெபம் பண்ணும்போது வேதம் சொல்லுது, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ வேண்டிக் கொள்ளவே இல்லைப்பா, உன் மனசுக்கே இது எட்டலை, ஜெபிக்க கூட உனக்கு தோணலை, இதெல்லாம் கேட்க முடியுமான்னு கூட உனக்கு தெரியலை. ஆனால் நீ அறியாத எட்டாத காரியங்களை உனக்கு அறிவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாம் இன்ன விதமாய் ஜெபிக்கணும்னு நமக்கே தெரியலை, நம்முடைய அறிவுக்கே அது எட்டலை. ஆனால் கர்த்தரோ அதை அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் இருதயத்தில் பதித்து வைங்க. தேவன் நான் கண்டிராத காரியங்களை எனக்கு தேவன் அதிசயமாய் நிறைவேற்றுவார். இதுவரைக்கும் கேட்டிராதவைகளை தேவன் எனக்கு அதிசயமாய் நிறைவேற்றுவார். இதுவரைக்கும் என்னுடைய ஞானத்திற்கு எட்டாத அறிந்திராத அதிசயங்களை கர்த்தர் எனக்காய் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் யாத்திராகமம் 34:10 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடைய கூட இருந்து நான் செய்யும் காரியம் யாருக்காக இதை செய்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணவங்க இருக்காங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், இந்த உடன்படிக்கை நீர் காத்துக்கொள்ளுன்னு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. உமக்காக வாழ்கிறேன்ப்பா அப்படின்னு கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. கர்த்தர் மேல் தங்கள் பாரத்தை வைத்த ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. கர்த்தரோடு உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே தேவனோடு ஐக்கியப்பட்டவங்க இருக்கிறாங்க. தேவனோடு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அவருடைய சரீரத்தோடு ஐக்கியப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அந்த உடன்படிக்கை பண்ணின மக்களுக்காக கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் அதிசயத்தை விளங்க பண்ணுவேன். இதுவரைக்கும் எங்கேயும் எந்த ஜனத்திடத்திலும் கேள்விப்படாத அதிசயத்தை உனக்காக நான் செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு
கர்த்தர் ஏதோ பேசுறதில்லை, ஏதோ வார்த்தையா சும்மா எடுத்து விடுறதில்லை, ஏதோ மாயவித்தை செய்யறதில்லை. அவர் உண்மையாகவே அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர். அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர். நம்முடைய தேவன் அதிசயமானவர். அதிசயம் செய்திருக்கிறாரா? நமக்கு ஒருவேளை சந்தேகம் வரலாம். இன்றைக்கு சந்தேகத்தை களையிறதுக்கு 2 முக்கியமான வசனங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது 139 சங்கீதம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய். ஆமா, கர்த்தர் நமக்கு அதிசயம் செய்வார்ன்றதுக்கு முதல் அடையாளம் என்னன்னா, நம்முடைய சொந்த சரீரத்தை பார்த்தாலே போதும். இந்த சரீரமே ஒரு அதிசயம்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த 6 அடி 5 அடி மனுஷனை வச்சுக்கிட்டு அவங்களால முழுசாக அதை ஆராய்ச்சி பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு அதிசயம். ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பல வருஷமாக அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இன்னும் அதனுடைய முழு நுட்பங்களை அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. இன்றைக்கு என்னென்னத்தையோ செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதை நிறைவேற்றி முடிக்க முடியலை. ஒரு சின்ன ஒரு சரீரத்தின் பகுதியை அவங்க மாடிஃபை பண்ணுறதுக்கு அதை அவங்க தங்கள் கையினால் அதை உருவாக்குவதற்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க. அவங்க ஞானம் எட்ட மாட்டேங்குது. அவங்களுடைய புத்தி கெட்டாத விதத்தில் தேவனுடைய அதிசயங்களை கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். நம்முடைய நரம்புகள், நமக்கு இருக்கிற ரத்தம், நமக்கு இருக்கிற உள்ள இருக்கிற உறுப்புகள், நம்ம கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, வாயால் பேசுறது, கையால் செயல்படுறது, காலால் நடக்கிறது, இதை மனுஷனால் புரிந்து கொள்ள முடியலை. எப்படி இது நடக்குது? மனுஷனுடைய மூளை திறன் அவங்களால கிரகிக்கவே முடியலை. உலகத்தினுடைய மிக சிறந்த கம்ப்யூட்டர் கூட நம்முடைய மூளையோட ஒப்பீடு செய்ய முடியாது. அதிசயமாக இருக்கு, அதிசயமாக இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் உள்ள மிக மிக சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லப்படுற ஹையஸ்ட் கம்ப்யூட்டர் கூட கர்த்தர் கொடுத்த மூளை திறனில் 5-7% தொட முடியுதான். அதுக்கு மேலே கால்குலேஷன்ஸை பண்ண முடியலை. அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு மூளை திறனை, ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் எங்கே வந்துச்சுன்னு கேட்டால், பிரயாசத்தினால இல்லை, பாடுபட்டதுனால இல்லை, ஆராய்ச்சி பண்ணதுனால இல்லை, அதிசயத்தக்க பிரமிக்கப்படத்தக்க விதமாக நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ என்னை உண்டாக்கி இன்னைக்கு நடமாட வைக்க முடியுமானா, எனக்காக ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனமும் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு வசனம், எரேமியா 32:17. கர்த்தராகி ஆண்டவரே, ஏதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும். அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய அதிசயத்தை பார்க்கணும், நம்முடைய சரீரத்தை பார்த்தா மாத்திரம் பத்தாது. இந்த வானத்தை பாருப்பா, பூமியை பாருப்பா, ஒவ்வொன்றும் எவ்வளோ அதிசயம். எல்லாம் தானா விழையுது, தானா மாறுது, தானா நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அதிசயம், அதிசயம், அதிசயம். ஹல்லேலூயா. அது ஒரு அதிசயம், அது ஒரு அற்புதம். ஆதி முதலாய் கர்த்தர் உண்டாக்கின நாள் வரைக்கும் இந்த பூமியில பகலையும் இரவையும் ஆளும்படி சூரியனையும் சந்திரனையும் கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்துறாரு. இது அதிசயம். எந்த மனுஷனும் அதை உருவாக்கவும் முடியல, யோசிக்கவும் முடியல. மனுஷன் உண்டாவதற்கு முன்பதாகவே இவைகளெல்லாம் கர்த்தர் வைத்திருந்தார். எந்த மனுஷனும் ஒரு செடியை உண்டாக்க முடியாது. பிளாஸ்டிக்ல செஞ்சு அழகு பார்க்கலாமே தவிர உண்டாக்க முடியாது. ஆனால் மனுஷன் உண்டாக்குறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருந்தார். இந்த நிலப்பரப்பு, இங்க இருக்கிற பூமி, மண், இங்க இருக்கிற தண்ணீர், இங்க இருக்கிற மேகங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய ஆராய்ச்சிக்கு எட்டவே எட்டாது. அவ்வளவு அதிசயம், அவ்வளவு அதிசயம், அற்புதம். சில இடங்களில் போகும்போது அந்த இயற்கையினுடைய அழகை பார்க்கும்போது, இதுக்கு யார் கார்டனர், இதுக்கு யார் தோட்டக்காரன், இது யார் டிசைன் பண்ணது, இது யார் வடிவமைத்தது, இதெல்லாம் யார் பராமரிக்கிறது, இந்த நீர்வீழ்ச்சிக்கு யார் மோட்டர் போட்டது, யார் இது கரண்ட்டை கொடுத்தது, யார் இதெல்லாம் ஓட விடுறது. இல்லை, ஒரு சின்ன பைப்பில் தண்ணியை மோட்டரில் மேலே ஏற்றுறதுக்கு என்ன பாடுபடுறோம். ஆனால் மனுஷன் அளவே இட முடியாத அளவுக்கு பெரிய பெரிய நதிகளை ஆண்டவர் தானா ஓட விடுறாரு. இதுக்கெல்லாம் யாருங்க மோட்டர் செட் பண்ணது? இந்த எனர்ஜி யார் கொடுத்தது? ஆண்டவர் சொல்ற, சுத்தி பாரு, நீ பார்க்கறது எல்லாமே என்னதுதான்? அதிசயம். இதெல்லாம் என்னன்னா என்னுடைய கரத்தின் கிரியைகள். வானத்தையும் பூமியை நீ பார்க்கும்போது இது எல்லாம் என்னுடைய கிரியைகள். வானத்தினுடைய நட்சத்திரங்கள் எண்ண முடியுமா? எண்ணிப்பாரு, தொகையை எண்ண முடியாது. இவைகள் எல்லாம் உண்டாக்கினது நான். உன்னையே பாரு, அதிசயம். வானத்தை பார், தேவனுடைய அதிசயம். பூமியை பார், தேவனுடைய அதிசயம். இந்த அதிசயங்களை எல்லாம் செய்த கர்த்தர் சொல்றாரு, உன்னையும் அதிசயங்களை காண பண்ணுவேன்.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவருடைய வல்லமை கழவே இல்லை. இன்றைக்கு அதிசயங்களை என் தேவன் காண பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீ கர்த்தரை விசுவாசிப்பாயா? நான் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்கள்ல, உன் வாழ்க்கையின் பல இடங்கள்ல உண்மையாகவே நீ எழுத முடியும். This is truly a wonder. இந்த பகுதிக்கு எனக்கு விளக்கமே கொடுக்க முடியல. இந்த பகுதியில் கர்த்தர் செய்த காரியங்களை நான் இதுவரைக்கும் கண்டதில்லை, கேள்விப்பட்டதில்லை பாஸ்டர். யாரு கூடிய வாழ்க்கையில் நடந்ததுன்னா இது வரைக்கும் நான் அறிந்ததில்லை. என் புத்தியில், என் யோசனையில், என்னுடைய ஆலோசனையில், என் மனதில், என் கனவுல இதெல்லாம் தோன்றுனதே கிடையாது. நான் பார்க்காத, கேட்டிராத, மனதில் தோன்றாத புதிய புதிய காரியங்களை எனக்கு தேவன் அதிசயமாய் செய்தா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம அப்படியே அறிக்கை செய்து கர்த்தரிடம் சொல்வோம். ஆண்டவரே, என்னை அதிசயங்களை காண செய்வேன், நான் அற்புதம் காணுவேன், நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். நிச்சயமாக வழிகள் பிறக்கும், ஆறுகள் உண்டாகும், மரங்கள் முளைக்கும், செழிப்பு உண்டாகும், வனாந்தர பூமி செழிப்புள்ள நகரம் என்று சொல்லப்படும். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவேன், எல்லாவற்றையும் மாற்றுவேன், அதிசயமாய் மாற்றுவேன். என் கண்கள் காணும்படி செய்வேன், என் காதுகள் கேட்கும்படி செய்வேன், என்னுடைய இருதயத்திலே தோன்றாதவைகளை நான் பார்க்கும்படி கர்த்தர் செய்வேன். உம்முடைய வல்லமையும் மகிமையும் பராக்கிரமத்தையும் எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து விளங்க பண்ணும், எங்கள் குடும்பங்களில் விளங்க பண்ணும், எங்கள் பிள்ளைகளில் விளங்க பண்ணும், எங்கள் வேலைகளில் விளங்க பண்ணும், வியாபாரங்களில் விளங்க பண்ணும். படுக்கையில் இருக்கிறவர்களை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே அற்புத சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் அதிசயங்கள் வெளிப்படட்டும். எங்கள் சபையை இப்படி கரத்தில் வைக்கிறோம், ஊழியங்களை கரத்தில் வைக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் நடத்தும். ஆமாப்பா, இந்த மாதம் உண்மையாகவே நாங்கள் முடியும் போது என்னை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லத்தக்கதாக சாட்சிகளை எழுப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பல மாதங்களாக, ஆண்டுகளாக தடைபட்டிருந்த காரியங்களை அதிசயமாய் திறப்பீராக, அதிசயமாய் திறப்பீராக ஆண்டவரே. வராத கடிதங்கள், வராத அப்பாயின்மெண்ட்ஸ், தடைபட்டிருந்த உயர்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே அதிசயமாய் நடப்பதாக, முடிக்க முடியாமல் இடையிலே நின்று போன காரியங்கள் அதிசயமாய் நடந்து முடிவதாக. ஒரு பெரிய ஒரு வாசல் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நம்பிக்கை இழந்து எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் வாடி வதங்கி நிற்கிற வாழ்க்கைகள்ல உம்முடைய அதிசயம் வெளிப்படட்டும், உம்முடைய அதிசயம் வெளிப்படட்டும், அதிசயம் வெளிப்படட்டும். பெரிய காரியங்களை செய்ய உம்முடைய மகிமை விளங்க பண்ணுகிற அன்புக்காக நன்றி. பெரிய அதிசயங்களை காணும். உமக்கே துதி, கனம், மகிமை, ஸ்தோத்திரம், பிரஸ்தாபம் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.